நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல யாருக்குமே பாதுகாப்புன்றது இல்லைன்றதுக்கு இலங்கையில இப்ப 2 நாளுக்கு முதல் நடந்திருக்கிற இந்த சம்பவம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டான விஷயமா இருக்குது. சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு 27 வயதான ஒரு இளம் குடும்ப பெண் ஒருவர் தன் 2 வயது பிள்ளையையும் தூக்கி கொண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து கொண்டு இருக்கைக்குள்ள யாரோ இனம் தெரியாத நபர்கள் அந்த பெண்ணை வந்து கடத்தி அந்த பெண்ணினுடைய நகைகளை வந்து அபகரிச்சிட்டு ஒரு பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள குத்துயிரும் குலவுயிருமா போட்டுட்டு போற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த குழந்தை எங்க போறது அப்படின்னு சொல்லி ஒரு நாதி இல்லாம அங்க இருந்த ஒரு வயல்வெளிகள்ல வந்து அழுது கொண்டு திரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் ஊடகங்கள்ல வந்து கேள்வியுற்ற உடனே வந்து எங்களுக்கே ஒரு தூக்கி வாரி போடுது, பதறி போகுது. என்னன்னு சொல்லி சொன்னா, யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்க இருக்கிறோம்ன்றது 100% உறுதியான ஒரு விஷயம். என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் முழுவதுமா கதைக்க போறேன். இது மட்டக்களப்புல தான் நடந்த ஒரு சம்பவம். மட்டக்களப்புல மண்முனை தென்னருவில் பற்று என்று சொல்லி ஒரு பிரதேச செயலகம் இருக்கு. இந்த பிரதேச செயலக பிரிவில் வந்து ஒரு இடம் இருக்கு, கொத்தியாமலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இங்க தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. கொத்தியாமலையில தான் வச்சு இந்த பிள்ளைய வந்து, அதாவது இந்த 27 வயதுடைய அந்த பெண்ணை வந்து கடத்தி இருக்கணும். கடத்தி கொண்டு போயிட்டு இவருடைய நகைகளை அபகரிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த பெண்ணை வந்து கடுமையா சித்திரவதை செய்துட்டு இன்னும் ஒரு கொக்கட்டிச்சோலை பிரதேச செயலக பிரிவு, அதாவது இந்த ஒரு மண்முனை தென்னருவில் பற்று மாதிரி இன்னும் ஒரு இடம் தான் இந்த கொக்கட்டிச்சோலை பிரதேச செயலக பிரிவில் இருக்கக்கூடிய நெல்லிக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு வயல் பிரதேசத்துல கொண்டு போய் அங்க இருந்த ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளதான் இந்த ஒரு பெண்ணை குத்துயிரும் குலவுயிருமா வந்து போட்டிருக்கிறோம். அப்படி போடையக்குள்ள அந்த பெண் வந்து குத்துயிரும் குலவுயிருமா அந்த இரவு முழுக்க இருந்து கத்தி இருக்கிறா, நிறைய போராடி இருக்கிறா. ஆனா யாருக்குமே அது தெரியல அந்த கிணத்துக்குள்ள. என்னன்னு சொன்னா, அது ஒரு பாலடைஞ்ச கிணறு தானே, மக்கள் நடமாட்டம் குறைஞ்ச ஒரு இடமா கூட அது இருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்குள்ள மறுநாள் என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த வீதியால வந்து யாரோ ஒரு நபர் வந்து வந்திருக்கிறார். அப்ப அந்த கிணத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இருக்குது. அப்ப உடனடியா இந்த நபர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய இன்னும் ஒரு உறவினருக்கு தொலைபேசியில வந்து ஒரு போன் பண்ணி சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்ல உடனடியா இவர் அந்த போன் பண்ணின நபரும் வந்து அந்த கிணத்துக்குள்ள போய் பார்க்கக்குள்ளதான் ஒரு பெரிய ஒரு உடலம் ஒன்று வந்து மிதந்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த உடலத்தை வந்து அதில் பார்க்கக்குள்ளேயே தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஒரு பல மாதங்களாக இருக்குமோ இல்லைன்னு சொன்னால் அது பல நாட்கள் கடந்த ஒரு உடலமாக இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு தூரம் ஒரு வீங்கி போன மாதிரி இருக்கு. உண்மையில நான் இப்படியான ஒரு இதை வந்து இப்போ தவளையை அப்படி நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது அந்த தவளை மாதிரியே இருக்கு. அந்த அப்படியே அந்த உடலத்தை வந்து பார்க்க முடியாமல் இருக்கு. அந்த ஒரு உடலம் வந்து நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு கிருமி தாக்கங்கள் கூடின ஒரு இது. மற்றது அது வந்து நிறைய ஒரு கிருமி வந்து அதில் நிறையவே ஏறி இருக்கும். அதில் வந்து என்ன சொன்னால் அப்போ தெரியும் எங்களுக்கு, ஒரு உடல் வந்து அழுகு சொல்லி அதுல கிருமி தாக்கங்கள் இருக்கு. அப்ப அது ஒரு கிருமி தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அது மிக ஒரு வீங்கின நிலையில அந்த உடலம் இருக்கு. அதே கிணத்துக்குள்ளதான் இந்த பெண்ணையும் வந்து கொண்டு போய் போட்டுட்டு போயிருக்கிறோம். அப்ப இந்த பெண் வந்து அந்த இரவு முழுக்க அந்த உடலத்தோட இருந்ததுல போராடி இருக்கிறான்னு சொல்லிக்குள்ள நினைச்சு பார்க்கவே சரியா பதறுது. என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு இரவு முழுக்க இப்படியான ஒரு இடத்துல இருக்கணும். என்னன்னு சொன்னா, அதை விட அது ஒரு பாலடைஞ்ச கிணறண்டேக்குள்ள அதுல எவ்வளவு கிருமி இருக்குமன்றதை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அதோட அந்த கிருமியோட இருந்து இந்த பெண் வந்து இரவு முழுக்க இருந்து போராடி இருக்கிறா. இது இப்படி இருக்கு. அந்த 2 வயசு அந்த பச்சை குழந்தைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை என்ன தவிச்சிருக்கும். அது தண்ணி இல்லாம எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம ஒரு இடத்துல அந்த குழந்தை அவ்வளவு தவிச்சு போயிருக்கும். அதுக்கு பிறகுதான் நீ என்ன செய்திருக்கிறோம், அதை வந்த நபர்கள் வந்து உடனடியா போலீசாருக்கு அழைப்பு எடுத்ததுக்கு பிறகு போலீசார் உடனே வந்துதான் அது எல்லாத்தையும் வந்து மீட்டு உடனடியா அந்த பிள்ளைய மட்டக்களப்பு வைத்தியசாலையில வந்து அனுமதிச்சு அவாட்ட வந்து சிகிச்சை நடந்து கொண்டது. அதுக்கு பிறகு அவாட்ட வந்து விசாரணைகளை மேற்கொள்ளக்குள்ளதான் நமக்கு நடந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார். இப்படியாகத்தான் நடந்தது என்று சொல்லி போட்டு அவ சொல்லி இருக்கிறா. அங்க வந்து இன்னும் நிறைய உடலங்கள் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லி இருக்கிறா. இதன் பிரகாரம் போலீசார் வந்து விசாரணைகளை வந்து தொடங்கி இருக்கிறோம். போலீசார்ட்ட விசாரணையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த கிணத்துக்குள்ள ஒரு உடலம் எடுக்கப்பட்டது தானே. அந்த உடலம் வந்து இது வந்து இப்போ 1 மாசத்துக்கு முதல்ல ஒரு பிரதேசத்துல காணாமல் போன ஒரு பெண்ணினுடைய உடலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையில சந்தேகிக்கப்படுது. விசாரணைகள் போய்கொண்டே இருக்குது. இதுதான் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னால இந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கக்குள்ள ஒரு என்னன்னு சொல்றது, இதனுடைய அடுத்த கட்டத்தை பற்றி எங்களுக்கு நினைச்சு பார்க்க இயலாத ஒரு நிலைமை இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு நகைக்காக இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, இவங்க தாலியை வந்து அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி, அதாவது தாலிக்காகத்தான் இந்த ஒரு திருட்டுக்காகத்தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கல குத்துயிரும் குலவுயிருமா போடுறேன்னு சொல்லி சொன்னால், எங்கள்ட உலகத்துல
மனிதம் செத்து விட்டது. அது மனிதம் எப்பயோ செத்துட்டுதுன்றது எங்களுக்கு தெரியும். இப்படியான சம்பவங்கள் நடக்க நடக்க இன்னும் எங்கட உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதம் இன்னும் செத்து கொண்டே இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட மனிதரை வந்து நாங்கள் மிருகங்களோட கூட நாங்கள் ஒப்பிட்டு கதைக்க இயலாது. என்னன்னு சொன்னால் மிருகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாலே அதுகள் தங்களோட இனத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லிக்குள்ள வந்து நிற்கும். ஆனால் ஒரு இனம் தன் இனத்தையே இப்படி செய்தண்டைக்குள்ள இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்றேன்னு தெரியல. ஒரு 2 வயது குழந்தைன்ற நிலைமையை கூட பார்க்காம இப்படி ஒரு மோசமான வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லிக்குள்ள நினைச்சு பார்க்க முடியல. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கூட நாங்கள் டெய்லி இந்த மீடியாக்களில் வந்து நியூஸுகளை பார்க்கக்குள்ளே எங்களுக்கு தெரியுது ஒரு 7 வயது பிள்ளையை கற்பழிக்கிறது, அது மாதிரி 10 வயது பிள்ளையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறது, இதெல்லாம் வந்து மலிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சனம் இருக்கிற உலகத்தில் வந்து அப்போ இவங்க இப்படியான ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்கன்றது வந்து அதுவும் இன்னும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ போலீஸாற்ற விசாரணைகள் எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. இனி யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருக்குமன்றதை பற்றியே நாங்கள் யோசிக்கணும். ஏனென்றா ஒரு நாள் முழுக்க அந்த ஒரு இடத்துல அந்த பிள்ளை இருந்து எவ்வளவு பரிதவிச்சிருக்கும். யாராவது வந்திருக்க மாட்டார்களா, என்னை யாராவது பார்க்க மாட்டினமா, என்னை யாராவது தூக்க மாட்டினமா, என் பிள்ளைக்கு என்ன நடந்தது, என் பிள்ளையை அவ ஏதாவது செய்திட்டினமான்னு சொல்லி எத்தனை விதமான ஒரு எண்ணம் அந்த பெண்ணுண்ட மனசுக்குள்ள ஓடி இருக்குமன்றதை யோசிச்சு பாருங்க. நான் பிழைப்பேனா, இந்த இடத்துல இருந்து என்னை யாராவது மீட்பினமான்னு சொல்லி அந்த ஒரு இரவு அந்த பிள்ளைக்கு எப்போ விடியும் இல்லைன்னு சொன்னால் இந்த இரவோடு என் வாழ்க்கை இதுக்குள்ள முடிய போதான்னு சொல்லி எத்தனை விதமான பரிதவிப்புகள் இருக்கு. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்றதுக்காக பிறந்திருக்கிற நேரத்துல ஏன் இப்படியான அநியாயங்களை தொடர்ச்சியா செய்கிறீங்கள்னு தான் உண்மையில கேட்க தோணுது. நச்சும் பார்க்க இல்லாத இப்படியான ஒரு சம்பவங்களை. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இனி யாரா இருந்தாலும் இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாளுக்கு நாள் இந்த தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே போகுது. அப்போ தங்கத்தின் விலை கூடிக்கொண்டு போயக்குள்ள இந்த களவெடுக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான நோக்கம் என்ன? அவங்களுக்கு தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். இப்போ யாராவது ஒரு தனியான இடங்களுக்கு போக போறீங்களோ இல்லை குடும்ப பெண்கள் அவதானமாக ஏதாவது நீங்கள் செல்லக்கூடிய வீதிகள் செல்லக்கூடிய இடங்களை பொறுத்து நீங்கள் நகைகள் அணியாமல் போனால் கூட அது பரவாயில்லைன்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னு சொல்லி சொன்னால் நகைகளை இப்போ வந்து அவங்க எல்லாரும் முக்கியப்படுத்த திருடர்களுக்கு என்ன முக்கியம்னு சொன்னால் அவர்கள் திருட போற அந்த பொருள் தான் முக்கியமே தவிர அவர்களுக்கு வந்து உயிர் முக்கியம் இல்லை. அப்ப யாருக்கு முக்கியம்னா அது எங்களுக்கு தான் முக்கியமா இருக்குது. அப்ப நீங்க போற இடங்கள்ல வந்து இனி நகைகளை போடாம போறது கூட உண்மையில அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இப்படியான ஒரு வேலையை எப்படி இவங்க மனம் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி உண்மையில தெரியல. இனி இதுக்கு மேல எல்லாவற்றையும் போலீசார் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உண்மையில இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றவர்களுக்கு வந்து ஒரு சரியான நடவடிக்கை கொடுக்கணும். நீதிமன்றத்துல அவர்களை வந்து பாரப்படுத்தி அவர்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் என்றதுதான் உண்மையில எல்லாத்தையும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவதானமா இருங்கோ, வெள்ள கவனமா இருங்கோ. உங்களுடைய உயிர்ன்றது வந்து உங்களுக்கு தான் முக்கியம். எல்லாரும் சரியான அவதானமா நாங்கள் இருக்கணும். இப்படி இது வந்து உண்மையில நான் இது பதிவிடணும் என்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை வந்து பதிவிடுறேன். எல்லாரும் சரியான அவதானமா இருங்கோ. உண்மையில இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உண்மையில அந்த குழந்தைக்காகவும் அந்த தாயாருக்காகவும் உண்மையில நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுவோம். அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாரதூரமான இனி பிரச்சனைகளும் வரக்கூடாது என்று சொல்லி உண்மையில நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். நீங்களும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் கவனமாக இருங்கன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயமும் கூட.